அண்ணா முடி வெட்டணும்ண்ணா. உட்காரு. அண்ணா முடி வெட்ட அப்படியே ஃபேஷியலும் பண்ணணும். ஃபேஷியலா? ஆமா உட்காரு. என்ன ஃபேஷியல் பண்ணணுமா? இவன் வயசுல யாருமே கேட்டதில்ல ஃபேஷியல் பண்ண. ஏன் இந்த வயசுல வேணாப்பா? அண்ணா பண்ணுங்கண்ணா, காசுலாம் எங்க அப்பாட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேண்ணா. ரொம்ப ரொம்ப ஆசைமா. இந்த வயசுல எதுக்குப்பா? சிம்பிளா பண்ணிக்க சரியா? கொஞ்சம் ஏஜ் ஆனப்புக்கு பண்ணிக்கலாம். இந்த வயசுல வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஃபேஸ்லாம், ஸ்கின்லாம். இப்பயே அழகா பபிள் மாஸ்க் நல்லா அழகா தான் இருக்கா. ஏன் ஃபேஷியல் பண்ண ஆசை? கொஞ்சம் முகம் அப்படியே பிரைட்டா தெரியணுமா? சரி சிம்பிளா பண்ணிடுறேன் சரியா? சரிண்ணா. ஃபேஷியல் பண்ணுமா பாருங்க ஆசை பசங்களுக்கு. கட்டிங் எப்படி பண்ணலாம்? கட்டிங் நார்மலா ஸ்கூல் போற மாதிரி. நார்மலா ஸ்கூல் போற மாதிரி. ஃப்ரண்ட்ல வந்து மீடியமா அதே அதிகமா இருக்கு மத்தது. ஆமா அது கொஞ்சமா ஓ லைட்டா கட் பண்ணுமா அதுலயா? அப்ப மீடியமா கட் பண்ணு. சொட்டியா பண்ணிட்டு போறீங்க, நார்மலா பண்ணுங்க. நார்மலாவா? அண்ணா அப்படியே இங்க கோடும் போட்டுருங்கண்ணா. ஐயா அங்க கோடு போட்டா நல்லா இருக்காதுப்பா. இது வந்து நார்மலா டீசெண்டா வெட்டுற கட்டிங் ஓகேவா? அது ஒன் சைடு பாக்ஸ் அப்படி கூட கோடு போடலாம். ஏன்னா டீசெண்டா வேணா லைட்டா அந்த பாக்ஸ்ல மட்டும் சின்னதா ஒரு கோடு போடலாம். நல்லா சரியா? இங்கெல்லாம் வந்து போடாது. ஸ்கூலுக்கு போன தொட்டு விட்டுரும். மேல கொஞ்சம் குறைச்சிருவா. ரொம்ப குறைக்காதீங்கண்ணா. கட்டிங் ஓகேவா? ஓகேண்ணா. ஃபேஷியல் கன்ஃபார்ம் பண்ணணுமா? எஸ்ண்ணா. கேட்க மாட்டார் பையன். ஃபேஷியல் பண்ணாமனு முடிவோட தான் வந்திருக்காரு. போற க்ரீம் கிளென்சிங் இருக்குதான். இது வந்து பாதிப்பாது வராது. ஆனால் சிம்பிளாக மட்டும் பண்ணுறோம். ஃபேஸில் இருக்க ஜஸ்ட் வெளியே போயிட்டு வரலாம், அந்த ஜஸ்ட் மட்டும் எடுக்கணும். பையன் ஆசைப்பட்டு கேட்கலாம், சிம்பிளாக அப்படி பண்ணி விடுவோம். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது ஃபேஸ். லேடிஸ் ஃபேஸ் வந்து இப்போ பையனுக்கு பண்ணுவாங்க. உனக்கு எப்படி இருக்கு ஃபேஷியல் பண்ணும்போது? கூசுதுண்ணா. கூசுதா? எனக்கு என்னவோ அப்படியே நல்லா வழவன்னு உன் ஃபேஸ்ல அப்படியே அமில் பப் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ். ஆமாண்ணா. இன்னைக்கு சின்ன பசங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க. குழந்தைங்க ஃபேஸ் எப்பவுமே வேற லெவல் தான். அது வந்து ஒரு மாதிரி தூக்கம் வருதுண்ணா. அப்படியே தூங்கிடு. நான் உனக்கு ஃபேஸ் கிளீன் பண்ணி டைப் போடுறேன். நான் எவ்வளோ பேருக்கு ஃபேஸ் கிளீன் பண்ணும்போது இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இல்லை ஃபேஸ். உன் ஃபேஸில் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபேஸே ஷைனிங்காக சாஃப்டாக. வீட்டில் சோப் போட்டு முகத்தை வாஷ் பண்ற அப்போ ஃபேஸ் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கு? ரெண்டு இருக்கு. ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? தெரியாது. எதுண்ணா இது வெள்ளையா இருக்குது, அது அது அப்படியே தான் இருக்குது. அது வந்து பவுடர் வச்ச மாதிரி இருக்கும். வீட்டில் சோப் போட்டு கழுவுனா பவுடர் அடிச்சு எப்படி கொஞ்சம் பிரைட்டாக காட்டும். இது எப்படின்னா பிரைட்டாக காட்டாது. இது வந்து ஜஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணும். ஃபேஸ் ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது மட்டும் தான் யூஸ். அது வந்து உனக்கு கையை வச்சு ஃபீல் பண்ணும்போது உனக்கு தெரியல, பெரிய ஆளுங்களுக்கு தெரியும். அதனால அந்த பவுடர் வச்ச மாதிரி பிரைட்னஸ்னா அது வேற மேக்கப். அது ஃபேஷியல் பண்ணும். அது சிம்பிளா இந்த வயசுல போதும். ஓகேவா? ஹாப்பினஸா?